ஹலோ கைஸ், எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போட்டுங்கப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 எபிசோட் 51-50 தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் போட்டுருங்க, கமெண்ட் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அங்கே அண்ணா இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து நின்றுட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம், இவங்கெல்லாம் வந்து என்னோட பிரதர்ஸ், என்னோட காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே ஸோ ஹீரோங்க அண்ணன் உனக்கே சரி ஓகே எல்லோரும் வந்து ரெடியாக இருங்க, நம்ம வந்து இந்த ஜெய்மா எம்பரர் போகிறோம், இவங்களாம் செட் அடிச்சு நொறுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்கள் ரெக்வஸ்ட் எல்லாம் நடக்கும், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பில்லும் கொடுத்துருவோன்னா கண்டிப்பாக மாஸ்டர் உங்கள் மேலே எங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக நாங்கள் உங்கள் நம்புகிறோம் அப்படின்னோடனே வந்து தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு விசில் அட்டுக்குவோம், மேலேருந்து பறக்கிற படகு எல்லாமே வருது. ஸோ பிரம்மாண்டமாக ஒரு 5 படகு வந்து வந்துட்டுருக்க. வந்த உடனே என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு அவன் ஃபஸ்ட்டு போய்ட்டு அந்த பறவையில் இறங்கினான். ஸோ அவன் போன உடனே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களாம் பறந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லோரும் சிக்னல் கொடுத்த உடனே எல்லோரும் கிளம்பிட்டு நம்ம வந்து கிளம்பலாம், போய் அந்த இங்கிலாந்து செட் அடித்து நொறுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. ஸோ அதோட பார்த்திங்கன்னா வந்து அந்த சீன் வந்து அந்த இடத்துல வந்து கட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா வந்து யுங்லாங் செட்டுக்கு காட்டுறாங்க. ஸோ நம்ம யூனியன் வந்து ஒரு இடத்துல தனியாக வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ அவங்க மாஸ்டர், ஸோ ஆக்சுவலி யூனியன் வந்து லீடர் பதவியிலேருந்து விலகிட்டாங்க, இப்போ அந்த எல்டரே வந்து லீடர் ஆகிட்டான். ஸோ அவனை பீரியட் வந்துட்டு யூனியன் நீ இன்னுமே உன் டீச்சரை வந்து மன்னிக்கலையா, இன்னுமே என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் அதுக்கு வந்து அமைதியாக இருக்கேங்க, நான் வந்து இந்த எம்பையரையே கைப்பற்றலான் இருக்கேன், முதல்ல இந்த மிட்ரி ஃபேமிலியை அழிக்க போகிறேன், சிக்ஸி ஆஃப் ஃபேமிலியவே வந்து ஃபுல்லாக அழிக்க போகிறேன், நீ இன்னுமே வந்து அவனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா இதை கேட்ட யூனியனுக்காக வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிருச்சு. இந்தமாரி மாஸ்டர் நீங்கள் உண்மையிலே வந்து இது பண்ண போகிறீங்களா, நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம செட்டு தான் பெரும் பிரச்சனை, நம்ம செட்டு எல்லோரும் குறி வைப்பாங்க, உங்கள் கையாலேயே வந்து நம்ம செட்டு வந்து அழிஞ்சிரும் மாஸ்டர் அப்படின்ற மாரி வந்து இன்னொன்று வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் டென்ஷன் ஆகிட்டு, மாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அவரும் டென்ஷன் ஆகிட்டு, என்ன தைரியம் இருந்தால் உன் டீச்சர்கிட்ட வந்து நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு அவரும் ஃபோர்ஸ் ரைஸ் பண்ணிட்டு, நான் முடிவு பண்ணதான் இந்த எம்பையர் எனக்கு கீழே தான் வரணும், அந்த சியோ ஃபேமிலியை வேரோடு அழிப்பேன், அதுக்கப்புறம் அந்த பையனை மறந்துரு, உனக்கு வேறு ஒரு மேரேஜ் ஒன்று நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காராம் வேறு ஒரு மேரேஜ் யூனியனுக்கு. ஸோ வந்து இதை சொல்லிட்டு போவோம், நம்ம யூனியனுக்குலாம் ஒரே மனசு அவங்கள வந்து கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து எடுத்து பார்க்குறாங்க, அது வந்து ஹீரோவோட ஞாபகத்தை வச்சுருக்காங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு இருக்காங்க யாங் ஃபே, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து இங்கிலாந்து செட்டோட நடவடிக்கைலாம் சரியில்லை, அவங்க வந்து நம்ம மேலே வந்து போர் புரிய வந்து ட்ரை பண்ண போகிறானுங்க. ஸோ அந்த ஸ்பை மூலியமாக தான் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நம்ம ஃபேமிலி பண்ணி கை வைக்கிறானுங்க அப்படின்னா ஹீரோங்க ஆனால் அந்த மாதிரி எக்ஸியோ ஃபேமிலி அடைக்கலம் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கோன்னா ஹோ பாய் சொல்கிறாரு, ஐஸ் அம்பரர் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியா இருந்தாலும் வந்து சியோச்சானுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருந்தேன், ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஃபேமிலியை வந்து நான் காப்பாற்றுவேன். அதுக்கு மேலே அந்த யுங்லாங் செட் அவனுக்கு நினச்சிட்ருக்காங்களா பெரிய கொம்புன்ட்டு, என்ன வேணால் பண்ணுவானுங்களா அவனுங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணா சியோஜான் வரணும், அவன் வந்தானா எல்லோரும் போய் சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செட் அழிச்சிடலாம் சொன்னோம், நானும் பிரதர் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்லுது யாஃபை பெண்ணும் போய் ஜெனரலாக வந்துட்டு சியோஜான் எப்போ வருவான்னு கேட்குது. ஸோ நம்ம தலைவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான், அவன் வந்து எனர்ஜி வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கான், பறக்கும்போதே வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோவும் அவன்கிட்ட கேட்குறான் எங்கே போயிட்டாங்க மெடுசாவும் ஜின்னியோவும், அவங்க 2 பேரும் ஆளை காணவேன் அப்படின்ற மாரி வந்து இவன் கேட்கும்போது தான் வந்து பிரதர் சொல்கிறாரு அவங்க 2 பேரும் வந்து போர் அடிக்குதுன்ட்டு ஏதோ ஹன் பண்ண போயிருக்காங்க அப்படின்னா. ஸோ மெடுசா வந்து எல்லாத்தையும் வெறுப்பாக இருக்காங்க, ஆனால் வந்து ஜின்னியோட்டு மட்டும் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, கைண்ட்லியாக எப்படி 2 பேருக்குள்ளே அட்டாச் ஆச்சுன்னே தெரில அப்படின்னு பேசும்போது அப்படியா இப்படி ஒரு கேரக்டரா மெடுசா கிட்டேருந்து அப்படின்ற மாரி ஹீரோ சொல்கிறேன். ஆக்சுவலி சைல்டுன்ட்டு சொல்லுவான், அதை நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லோரும் அந்த சைல்டுன்னு வந்து மெடுசா வந்து ஸோ நம்ம சின்ன பொண்ணோட இருக்குது, சின்ன பொண்ணு சொல்லுது கண்டிப்பாக அந்த கேவுக்குள்ளே ட்ரெஷர் இருக்குது சிஸ்டர், நான் எனக்கு எப்படியாவது அந்த ட்ரெஷர் வேணும், அது வந்து நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீ குன்னியாகணும்னா இல்லை அது கொல்லாமல் இருக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காதல் போய் ஐடியா சொல்ல, பரவாயில்ல குட்டி பொண்ணே உனக்குள்ள நீ சொன்ன ஐடியாவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்ல, முதல்ல நம்ம சின்ன பொண்ணு உடனே போய் அந்த பீஸ்ட்டு வந்து ஒரே ஷாக்கு வச்சுன்னே அந்த பீஸ்ட்டு ஒன்றும் முடியாமல் போய் யாருன்னு பார்த்தா குட்டி பொண்ணு பெரிய பூனைங்க அந்த புளியை போய் பூனை என்னவும் குட்டி பொண்ணு நான் யாரையும் கொல்ற மூடில் இல்லை, ஒழுங்காக அங்கேருந்து போயிடு அப்படின்னா உன்னால் முடிஞ்சா கொண்டு தான் பாறேன் அப்படின்ற பேர் வந்து நம்ம சின்ன பொண்ணு விருப்பத்தை இதை கேட்ட கடுப்பானதும் துரத்திக்கிட்டு போவேன், நம்ம குட்டி பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போகுது. ஸோ மெடிசன் பார்த்து ஸ்பேஸ் பேரியரா, ஆனால் என் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு மெடிசாவோட ஸ்ட்ரென்த்து இது பண்ணி வந்து அந்த பேரியர் வந்து உடச்சிட்றாங்க. உடச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கேவுக்குள்ளே போகிறாங்க, அந்த கேவுக்குள்ளே பயங்கரமாக ட்ரெஷர் ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன போட்டோம் அந்த பீஸ்ட் வந்து விருப்பேற்றிட்டு வருது, அதை வந்து புலினே சொல்ல முடியாது, பெரிய பூனையே அப்படின்ட்டு போய் கத்திட்டு இருக்கோம். எவ்வளோ தைரியம் தான் நான் போனான்னு சொல்லுவேன், இன்றைக்கி உன்னை கொன்று உன்னை திங்கலாம் என் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு விரித்தனா மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டே வருது.
வருது. ஸோ அதுவும் ஸ்லாஷ் அட்டாக்லாம் சட்டிக்கே நம்ம சின்ன பொண்ணு வந்து பறந்துலாம் தப்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்காங்க. அந்த பூனையும் கத்திக்கிட்டு இருக்கு, சாரி புலியும் கத்திக்கிட்டு இருக்கு, உன்னை நீங்கள் பிடிக்காம நான் விட மாட்டேன், பிடிச்சேன்னா உனக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம சின்ன பொண்ணு ஒரு இடத்துல மேலே போய் மரத்தை வளைச்சிட்டு ஸோ அந்த பூனை வரும்போது அங்கேருந்து வந்து ஒரே ஜம்ப்பு. ஸோ அவங்க போனதுனால அந்த வளைஞ்ச மரம் பின்னாடி வந்து ஒரு அடிக்க அந்த புலிகளாம் போய் கதி கலைங்க போயிடுது. இதை பார்த்தோன்னே நீ என்னை வச்சு விளையாண்டுருக்கல, உன்னை கண்டிப்பாக ஓட மாட்டேன்னு அதுவும் வாயிலேருந்து ஃபயரை கக்க ஆரம்பிச்சிருதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம சின்ன பொண்ணுக்கு வந்து ஃபயர் மட்டும்தான் வந்து பயம், சரிங்களா? ஃபயரை பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு பயம். ஸோ சுற்றி அது போயிட்டு இருக்கும்போதெல்லாம் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் சுற்றி வந்து மரத்தை அப்படியே எரிக்க போட்டு சுற்றி வந்து அடகட்டுருச்சு. அடகட்டினோடனே சின்ன பொண்ணு என்ன பண்ண தெரியுமா, நீ கட்டசியன்ட்டாக மாட்டிக்கிட்ட, உன்னை கொல்ல போகிறேன்னா இந்த மாதிரி சைல்டின் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து நம்ம சின்ன பொண்ணு வந்து ஒரு கத்துவாங்க. அவங்க கத்துனா அடுத்த செகண்டு மெடுசாக வந்து இருக்கிற எல்லா ஃபயரும் இது போட்டு ஒரு அட்டியில் அடிச்சு போட இந்த மாதிரி 7th லெவலா, எம்பரர் லெவலா அப்படின்ற மாதிரி, சாரி ஆன்சிஸ்டர் லெவலா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சைலின் நீ கேட்டது இந்த இருக்குது, உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்ற மாதிரி இல்லை சிஸ்டர் அப்படின்னா, இந்த மாதிரி ஒழுங்காக இருந்தது போயிடு, இல்லைனா உன்னை நான் இந்த இடத்துல கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஒழுங்காக ஓடி போய்டு மாஸ்டர், அதான் நாங்கள் ட்ரெஷர்லாம் எடுத்துகிட்டோம்னா இந்த மாதிரி அது வந்து என் மாஸ்டர் சொந்தமானது, அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு, இல்லை அப்படின்னா என் உயிரே போய்டுவீங்க, கண்டிப்பாக உங்களை நான் விட மாட்டேங்க, என் உயிரே போனாலும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சைலின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே அடி தான் அடிக்கிறாங்க. அவங்க அடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவர் கையிலேருந்து ஒரு பேஸ்டர் கட்டிட்டாங்க. இதை கேட்டின உடனே அது வந்து உண்மையிலே நீங்கள் வந்து எடுத்துட்டீங்களா, அதுதான் வந்து எனக்கு கட்டி போட்டுருச்சு, அவர் வந்து என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லாரு, உண்மையே நீங்கள் வந்து ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துட்டீங்க, உண்மையிலே நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா நீ இனிமேல் அவன் சண்டை போட போகிறேன்னா, இல்லை நான் வரேன், தயவு செஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போகுது. ஸோ நம்ம சைல்டுன்னு கேட்குறாங்க, உனக்கு ஒன்றும் அடிப்படல இல்லை, நம்ம வந்து போகலாமா அப்படி கேட்டால் இந்த மாதிரி ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக நம்ம வந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் வந்து இது எப்போ தான் வந்து இந்த பாடி ரிஃபைன் பில் எனக்கு கிடைக்குமோ தெரில, அது கிடைச்சா தான் நான் வந்து பழைய உடம்புக்கு போவேன், இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுன்னா சரி சைலின் நம்ம போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே வந்து போகிறாங்க. ஸோ அவங்க போகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கிட்ட வந்து அவங்க 2 பேர் வந்துட்டு இந்த மாரி சிவாச்சான் இந்த பற்றி அவன் இந்த மாதிரி மெடிக்கல் வெப்ஸ் என்கிட்ட நிறைய இருக்குன்னு காட்ட, அதை பார்க்க அவனுக்குலாம் வந்து செம்ம ஷாக்கு. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜே டிராகன் சலைவா, இன்னொன்று பார்த்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு கேண்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி வந்து நீ தான் இவளை இந்த மாதிரி ஆபத்தான பிளேஸ்லாம் கூப்பிட்டு போறியா சைலின், இன்னொரு தடவை என் அனுமதி இல்லாமல் அவளை எங்கன்னா கூப்பிட்டு போகிற வேலையை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி தலைவனும் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க. ஸோ வந்து மெடிசம் அதை எடுத்துகிட்டு டேய் தேவையில்லாமல் எனக்கு ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காதுன்னா நீ இன்னொரு தடவை அவளை கூப்பிட்டு போகக்கூடாது, அவ்வளோதான், தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிருக்காது, அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல மெடிசம் வந்து கோச்சிட்டு கிளம்புறாங்க. ஸோ வந்து அவள் சின்ன பொண்ணு போய் சிஸ்டர் தயவு செஞ்சு அவங்க பேசினா டென்ஷன் ஆகாதீங்க, அவர் சும்மா மேலே அக்கறைப்படி தான் பேசினார் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துவாங்க. ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 52 எபிசோட் அதுவுமே நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு வந்து லைக் போட்டு போங்கப்பா. ஸோ வந்து இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பறந்து போயிட்டுருப்பாங்களா அங்கே தான் வந்து காட்டுறாங்க. ஸோ வந்து ஆக்சுவலி இன்னும் 1 மாதம் போயிடுச்சு, 2 மாதமாக இப்போ ட்ராவல் பண்ணி கடைசியாக அவங்க வந்து ஜெய்மா எம்பையர்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ ஹீரோவும் வந்து அந்த க்ளவுட்ஸ் நடுவில் வந்து பார்க்குறான், ஜெய்மா எம்பையர் வந்து அதில் தெரியுது. ஹீரோவும் சொல்கிறாங்க அண்ணிட்ட நம்ம வந்து 2 மாதமாக ட்ராவல் பண்ணி கடைசியாக வந்துட்டோம், ஜெய்மா எம்பையர் திரும்பவும் அசியோச்சான் நான் வந்துட்டேன், என் ரிவெஞ்சாக கொடுக்க வந்திருக்கேன், எல்லாம் ரெடியாக இருங்கடா இவங்களாம் செட் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்து நம்ம மெடிசா வந்து எதையோ சென்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் கீழே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோஸ்ட் டவுன் இந்த பிளேஸு. ஸோ வந்து ஜெய்மா எம்பையரோட மிலிட்ரிக்குள்ள அதனோட சீஃப் அவர் பேர் வந்து மூட்டை, சரிங்களா? அவரோட இடத்துல தான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு யுங்லாங் செட்டு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கொள்ள கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. ஐ மீன் வந்து லோக்கல் ரவுடிஸ் இருப்பாங்களா அந்த மாதிரி. அதில் வந்து ஒருத்தனும் வந்து எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கே, நீங்கள்லாம் வந்து சோல்ஜர்ஸ் ஆடா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இல்லை, சின்ன பசங்க அந்த மூட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, டே நீ வெறும் 4வது லெவலில் தான் இருக்க, என்ன மாதிரி ஒரு கிங்கில் அவ்வளோ உன்னால் தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா கரெக்டு தான்ப்பா, என்னால் முடியாது, அதுக்கு தான் இன்னொருத்தரை வச்சுருக்கேன், ஒழுங்கு மரியாதை நீயே சரணடைகிற, அவர் வந்து கொண்டுடு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் நீங்கள் வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து அவனை சொல்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா திடீர்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுங்லாங் செட்டு. ஸோ யுங்லாங் செட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் ஒருத்தருவார், அவர் பேர் வந்து யுன்ஃபேன். அவர் வந்து சொல்கிறார் யுங்லாங் செட்லேருந்து மிஸ்டிக் க்ளவுட் செட்டு, சரிங்களா? மிஸ்டிக் க்ளவுட் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து யுங்லாங் செட்டு கீழே சரண் அடிச்சிட்றா, இல்லைனா உன் உயிர் இங்கே போயிடுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம கமாண்டர் மூட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, கண்டிப்பாக என் உயிரே போனாலும் சரண் அடைய மாட்டேன்டா, 2 பேரும் சண்டை போட்டே பார்த்துருவோம்டா, இன்றைக்கி வந்து இடத்துல கொள்றான்டா, எல்லாரும் அவனை கொல்லுங்கிறான்ட்டு வந்து எழுதுறேன் கத்த. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸு, டேய் சின்ன பையா நீ இன்னும் உயிரோட தான் இருக்க போல,
உன் உயிர் என் கையில் தான்டா போகும் அப்படின்ற மாரி வாய்ஸ். இதை கேட்குற எல்லாரும் வந்து யாருன்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு 3 பேர் வந்து தெரியுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, மெடுசா, அப்புறம் பார்த்தீங்கன்னா லின்னு. ஸோ அவங்க 3 பேர் வந்து அசால்ட்டாக வானத்துலேருந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த எல்டர்லாம் வந்து சரியான ஷாக் ஆகிடுறாரு. உண்மையிலே 6th லெவல் 7th லெவல்லாம் வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு கேட்டால். ஸோ எல்லோரும் நம்ம ஆள்லாம் இறங்கி வந்துட்டு, டே எல்ற எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இதான் கடைசி நாள், நீ பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த எல்ட்ருக்கு டா போகிறது, நீ சியோச்சான் தானே, நீ இன்னும் சாவலையாடா, இந்த பேரை கேட்ட உடனே சியோச்சானா அவன் உயிரோட இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ வந்து ஆமாண்டா, நான் வந்து என் ரிவெஞ்சை எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ வான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், எப்படி வசதி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உடனே வந்து அந்த கமாண்டர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையா கமாண்டர்ன்ட்டா. அப்போ தான் வந்து சியோச்சனை மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு பதிலாக கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் கமாண்டர்மோ அப்படின்னு சொல்லணும். சியோச்சான் உண்மையிலே இது நீ தானா அப்படின்னு மேக்ஸ். சரி ஓகே இருங்க, நான் அவனை முடிச்சுட்டு வரேன்னா எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல சுற்றிக்கிற எல்லாருமே வந்து சியோச்சனை அட்டாக் பண்ண குதிக்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவனுங்க, நம்ம ஜெயமா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வச்சு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை பார்க்குற இந்த எல்டருக்கு ஒன்றும் பிடிக்கல. அந்த கொல்லக்கூட்ட தொலையாக இருக்கால அவனுக்கும் வந்து புரியல எப்படி தான் இது பண்ண போகிறோன்ட்டு. ஸோ வந்து ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ட்டு தலைவனாக அந்த இடத்துக்கு வந்து நிற்க. ஸோ உடனே அவனும் ஒரு சிக்னல் கொடுறான். என்ன சிக்னல் எல்லாரும் பார்க்க, இவனுக்கு வரும்போது ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஒரு பட்டையவே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க இந்த யுங்லாங் செட்டு. இதை பார்த்தோன்னா இன்றைக்கி அந்த பட்டை வந்துச்சுன்னா அவங்க எல்லாரையும் கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி இந்த இவனும் பேசிகிட்டு இருக்க கொலையோட தலைவனும். மேலேருந்து நம்ம தலைவன் நம்ம பிரதர் வந்து இறங்கி வருவான் பாருங்க. அந்த பட்டை வெளியே இருக்கும்போதே மொத்த பேர் வச்சு செய்வானுங்க, எல்லாம் அலற சத்தமாக கேட்குது. ஸோ இந்த கொல்லையோட தலைவனுக்கு எல்டருக்கு ஒன்றும் புரியல, என்னடா சவுண்டு கேட்குது, ஒருவேளை இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரோ வந்திருப்பாங்களோ சியாச்சானுங்க அப்படின்னு பார்த்தா கதவை திறந்துட்டு ஸோ நம்ம ஹீரோவோட அண்ணன் நம்ம ஆளுங்க எல்லோரும் வர. உண்மையிலேயே அவ்வளோ பெரிய படம் காலியாகிடுச்சு, அவ்வளோ பெரிய படையை இவனுக்கு கொண்டுட்டானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்டராக ஷாக்கு. சரி ஓகே, நீ போய் வந்து செட் மாஸ்டர் சொல்கிறான், நான் அவங்கள தடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட போன அவனை தலைவன் அப்படியே வேக்கம் பண்ணி இழுத்து அவனை வந்து கையிலே வச்சுட்டு இருக்கான். இந்த எல்டர் வந்து இதான்டா டைம்ன்ட்டு அவனும் ஒரு சின்ன அட்டாக் மட்டும் வந்து ஓட ஆரம்பிக்க, தலைவன் பண்ண அட்டாக்லாம் பண்ண ஸ்வாட்லாம் போவ அப்படின்ட்டு கையில் வச்சுக்கிட்டு நான் கொண்டுட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்கன்ட்டு தலைவனோட லைட்னிங் ஸ்டெப்ஸை வச்சு பறந்து போக கீழே வரவங்களாம் என்ன ஸ்பீடாக வருன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ முன்னாடி போய் ஒரு அடி அவர் அடிச்சு இவன் வந்து கீழே விடுறான். அந்த எல்டர் வந்து அவன் எல்டரும் கீழே வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பாக யுங்சனோட விட மாட்டாரான், அவர் உண்டா கொல்லுவாருடா என்னை, இப்போ நீ கொன்னனா இதுக்கு பின்னாடி பெரிய பே பண்ண வேண்டி இருக்குடா அப்படின்னா. என்னடா பே பண்ணுவேன், நானே ரிவெஞ்சுக்கு தாண்டா வந்திருக்கேன் விளக்கெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் அவனோட ஃபயரை வந்து சுண்டி விட அந்த க்ரீன் ஃபயர் போயிட்டு வந்து அவனை அதே இடத்துல எரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் வந்து சரண்டர் ஆகிறேன், தயவு செஞ்சு நான் உயிரோட விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் மூவிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். கமாண்டர் இந்த மாதிரி ப்ரீவியஸாக எனக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப நினைச்சோம். இல்லை ஷோஜா நீ தான் வந்து எனக்கு இப்போ பெரிய ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை நான் இப்போ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னா. சரி ஓகே, என்ன தான் நடக்குது இந்த ஜெயமா எம்பீரியல், எப்படி வந்து இந்த செட் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லானானுங்க அப்படின்னு கேட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த யுங்லாங் செட் அவனோட ரூல்ஸை மாற்றி இருக்கிற எல்லா பீப்புள்ஸையும் ஹயர் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பீப்புள்ஸ் அங்கே வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் சேர்ந்ததுனால என்னோடய செட்டோட பவர் அதிகமாச்சு. அவனுக்கு வந்து கொஞ்சமாக இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து அவனுக்கு ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இந்த ஜெய்மா எம்பையர்லேயே அவனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த இடம்லாம் ஞாபகம் வருது. ஸோ அவன் போனது ஃபைட் பண்ணது, ஸோ அந்த பிளேஸ் யுங்லாங் செட் எப்படி இருக்குன்ற ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அவரும் சொல்லிட்டு இருக்காரு, கடைசியில் அவனுங்க இந்த மிட்ரி ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ண போகிறானுங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு அடைக்கலம் கொடுத்துற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இந்த ராயல் ஃபேமிலியை வந்து எதிர்க்க வந்து முடிவு பண்ணிட்டானுங்க. அவனுக்கு இந்த ஃபுல் காண்டினென்ட்டையே வந்து ஜெய்மா எம்பரரியே வந்து அவனுக்கு ரூல் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனால் வேணா எல்டரை பற்றி ஆளக்கான உண்மையிலேயே அவன் இந்த கோஸ்ட் பிளேஸ் ஆக்கிரமிச்சானா இல்லையா அப்படின்ற மாரி இந்த யுங் சொன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர், அவர் சீனமாக பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மிட்ரி ஃபேமிலியில் வந்து ஐஸ் எம்பரர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான், 6th லெவலில் இருக்கான். ஸோ வந்து அவன் மட்டும் தான் பிரச்சனை இல்லை, அந்த ஃபேமிலி நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இந்த யோங்ஷன்னு சொல்கிறான், இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு போங்க, அந்த ஃபேமிலியை ஒட்டுமொத்த அழிமை எக்ஸியோ கிளானே இருக்கக்கூடாது, அவனுங்க மொத்த பேர் என் கையால் கொல்லணும் அப்படின்ற மாதிரி இவனும் வந்து ஆர்டர் கொடுக்குறான். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஃபேமிலியோட அந்த செக்டரோட பவர் மேனோட அதிகமாகிடுச்சா, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு. அப்போ அந்த பொண்ணை பற்றி கேட்குறாங்க, யாங் ஃபை அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீ பவர்ஃபுல்லாகிட்டு திரும்புவா, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ ஹீரோவாக அதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அண்ணன் பிரதர் என்னாச்சுன்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிருப்பான். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சீசன் 2-3 வந்து நடந்திருக்கும், அதை நான் உங்களுக்கு அப்புறமா இது பண்ணி சொல்கிறேன். ஸோ ஹீரோவாக சொல்கிறான், எப்படியாவது இந்த யுங்லாங் செட்டு அடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தேங்க்ஸ் மிஸ்டர் கமாண்டர், நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோ சொன்னீங்க, அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் தாராளமாக வந்து நீங்கள் என்னை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம்,
ஸோ வந்து யூனியனுக்கு என்ன ஆச்சுன்னா யூனியன் வந்து பதக்கிட்டு விலகிட்டாங்க. அந்த எல்டர் தான் வந்து இப்போ வந்து செக் மாஸ்டர்னா சரி ஓகே நாங்கள் வந்து கிளம்புறோம் தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பாருங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னை தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பண்ண போக இந்த பையன் உண்மையிலேயே இந்த 3 வருஷத்தில் அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டான். இது எப்படி சாத்தியம்? பரவாயில்ல இவன் ரிவெஞ்சை கொடுக்கறதுக்காக வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து செட்டில் வந்து எல்லாரும் வந்து சீக்கிரம் வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு கேட்குது. ஸோ அதோட வந்து இந்த எபிசோடை வந்து இங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ லைக் போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு யாரும் வந்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ ஒரு ப்ரோ மட்டும் கொஞ்சம் பேட் கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆக்சுவலி நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுருவேன். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணணுன்ற ஒரு அவசியமே கிடையாது சரிங்களா. ஆக்சுவலி அந்த கமெண்ட்டை பார்த்ததுமே எனக்கு வீடியோ பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டே வரல. பட் இருந்தாலும் நிறைய பேர் நெக்ஸ்ட் வீடியோன்னு கேட்டிங்க, அதனால தான் நான் எப்போவுமே பண்ணுறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் குட்டாக பேசுங்க சரிங்களா. ஓகே கேஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காம வந்து லைக் போட்டுருங்க. ஸோ இதோட வந்து இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது கேஸ். ஸோ பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தேன் காய்ஸ், நம்ம சேனல் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சேனல் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். அதனோட லிங்க்கை வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் போஸ்ட்டில், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வீடியோ போட்ட உடனே நான் அதில் வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ அது மூலிமா நம்ம வீடியோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வந்து வீடியோவும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பை. அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஏதாவது பேசணும் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நான் இன்ஸ்டா ஐடியுமே வந்து அப்புறமா வந்து இதில் போட்டு வரேன் சேனலில். ஸோ யாருக்காவது ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படி இல்லை இன்னும் இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனை தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து என்கிட்ட சொல்லலாம். ஓகே கைஸ், பை.